ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ப்ரோ. முதல்ல இருந்து நீங்க. இந்த ஸ்க்ரீன் தெரியும் ப்ரோ. ஓகே. அதான் ப்ரோ, நான் ஃபர்ஸ்ட் சரி, முதல்ல இருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு. சரி. சரியா? என்னன்னா, நாம இன்னைக்கு ஃபுல்லாவே பார்க்க போறது வந்து ரிவிஷன் தான் ப்ரோ. ஓகேங்களா? ஃபுல்லாவே ரிவிஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். டே ஒன்ல இருந்து நேற்று டே 7 வரைக்கும் உள்ளது எக்ஸலோட டாபிக்ஸ். மேஜர் அந்த டாபிக் ஃபுல்லாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எக்ஸல் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, லைக் ஒரு நிமிஷம் இருங்க. முதல் நாள் கிளாஸ்ல மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை வந்து டேட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு டொமைன்ல எப்படி அதை வந்து யூஸ் பண்றாங்கன்னு தான் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, டேட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிறது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டீ ஷாப் ஓனர் இருக்காரு. அவர் டெய்லி வந்து டீ சேல்ஸ், அவங்க கடையில் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்றாரு. அந்த கடையிலையுமே கூட்டம் அதிகமாக தான் இருக்கு. ஓகேங்களா? நாமளே நிறைய கடையை பார்த்துருப்போம். இவ்வளோ கூட்டம் இருக்கு, நல்ல ப்ராஃபிட் இருக்கும், நல்லா பயங்கரமான மார்ஜின் வச்சு சேல் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்மளே யோசிச்சுட்டு தான் இருப்போம். பட் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவருக்கு லாஸ் வந்து ஏற்பட்டிருக்கலாம். அவர் போட்ட காசை எடுக்க முடியாம போயிருந்திருக்கலாம். பட் ஈவன் கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் லாஸ் வந்துகிட்டே இருக்கலாம். அல்லது அவர் போட்டதுக்கு காசுக்கு இன்வெஸ்ட் பண்ண காசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராஃபிட் வராமல் இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அங்கே நெகட்டிவாக ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் என்னென்ன இன்வெஸ்ட் பண்றாரு, என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கு, அந்த செலவு பண்ணது எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, எதுவுமே வந்து ஒரு ரெக்கார்டாக இருந்திருக்காது. அல்லது அவர் எழுதி வச்சிருந்தாலும் அதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டார். எங்கெங்க என்னென்ன கணக்கு போயிருக்கு, எங்கெங்க எவ்வளோ காசு வந்திருக்கு, இன்னும் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணலாம், எந்த இடத்துல செலவை குறைக்கலாம், அந்த மாதிரி அவர் எந்த ஒரு ஐடியாவுமே அவர் கரெக்டாக யோசிச்சிருக்க மாட்டார். ஸோ அதுக்காக அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த டேட்டாஸை எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது, ஆஹ், அவர் அவர் இதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஒரு அனாலிசிஸ் பண்றாருல. நான் வந்து இனிமே என்ன செலவு பண்ணணும், இனிமே எவ்வளோக்கு நான் வாங்கணும், என்னென்ன செலவெல்லாம் நான் சுருக்கணும், நான் இனிமே எவ்வளோக்கு இந்த இதை வாங்கி எவ்வளோக்கு வித்தா எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அப்படின்றத அவர் யோசிக்கிறது, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் அனாலிசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு செல்லுலேயோ, அதாவது ஒரு மொபைல்லையோ, அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பர்லையோ அவர் வந்து அதை எழுதி வைக்கிறாரா. நான் இன்னைக்கு வந்து பால் இவ்வளோக்கு வாங்கினேன், டீத்தூள் இவ்வளோக்கு வாங்கினேன், ஸோ ஸ்நாக்ஸ்லாம் இவ்வளோக்கு வாங்கியிருந்தேன், அதை நான் இவ்வளோக்கு விற்றேன், ஸோ எனக்கு கேஸுக்கு இவ்வளோ செலவாச்சு, இதை ஃபுல்லாக அவர் எழுதி எழுதி வைக்கிறாரா, அதுதான் வந்து டேட்டான்னு சொல்லுவோம். இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு அந்த டொமைனுக்கு மொத்தமாக பேர் வந்தோம்னா, ஒரு டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணுறாங்கன்னா அந்த டொமைன் பேர் டேட்டா அனாலிசிஸ். அந்த விஷயத்த பண்ணுறவங்க, அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி தர்றவங்க பேர் டேட்டா அனலிஸ்ட். ஓகேவா? ஸோ இதுதான். அதில் நாம முத மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல எப்படி அந்த டேட்டா அனாலிசிஸை பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டே எக்ஸல் ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல ஒரு எக்ஸல் யூசர் எப்படி ஒரு டேட்டா அனலிஸ்ட் அளவுக்கு திங்க் பண்றது, எப்படி மாற போறது அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் தான் கொடுத்துருந்தோம். ஓகேவா? எக்ஸல் அப்படிங்கிறது வந்து எல்லா கம்பெனிலுமே யூஸ் பண்றாங்க. சரியா? சின்ன கம்பெனி வந்து பெரிய கம்பெனி கண்டிப்பா எக்ஸலோட ஒரு சின்ன யூசேஜ் ஆச்சு, எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது எக்ஸல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் பவர் பிஐ எஸ்கியூஎல் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே எக்ஸல் யூசேஜில் தான் இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு அனாலிசிஸ்க்கும் ரிப்போர்ட்டிங்க்கும் யூஸ் ஆகுது. அண்ட் இப்போ நம்ம எல்லா டொமைன்ல இருக்கோம்னா நம்மளோட ரெக்கார்ட்ஸ், நம்மளோட நேம் எல்லாத்தையுமே வந்து எக்ஸல்ல ஸ்டோர் பண்ணி தான் அந்த மேனேஜருக்கு, ஹெச்ஆர் யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ரியல் வேல்ல டேட்டா அனலிஸ்டோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கு? அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரா டேட்டாவை தான் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. லைக் இப்போ நாமளே ஏதாவது ஒரு விஷயத்தை எழுதுறோம், ஒரு கணக்கு எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கணக்கை நம்ம வேக வேகமாக தான் எழுதுவோம், நமக்கு புரியுற மாதிரி தான் எழுதியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. சூப்பர் மார்க்கெட்டில் டெய்லி நல்ல கூட்டம் வருது. அதில் இப்போ வந்து சிஸ்டம் என்ட்ரி இருக்கு, முன்னாடி வந்து ஒரு மேனுவல் என்ட்ரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லைக் இப்போவே வந்து இப்போ உங்களோட நீங்கள் புதுசாக ஒரு கஸ்டமராக போறீங்க சார், உங்களுக்கு கஸ்டமர் கார்டு போடணும், உங்கள் பேர் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் பேர் இப்போ நீங்கள் இப்போ சேது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அவர் வந்து எல்லாத்தையுமே ஸ்மால் லெட்டரில் அடிச்சிருக்கலாம், அல்லது எல்லாத்தையுமே வந்து கேபிட்டல் லெட்டரில் அடிச்சிருக்கலாம், இல்லை ஸ்மால் கேபிட்டல் மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவர் ரா டேட்டாவா அவர் அந்த டைமில் எப்படி முடியுதோ அந்த மாதிரி ஒரு டைப் பண்ணி நம்ம கிட்ட ஒப்படைச்சிருவார். ஓகேவா? அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு ரா டேட்டாக்களை நம்ம எடுத்து, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டேட்டாவை க்ளீன் பண்ணுவோம் ஃபுல்லாக. நேம்னா அது இப்படி தான் இருக்கணும், இப்போ வந்து இப்படி இருக்கக்கூடியதை இப்படி இருக்கக்கூடாது, எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் எனக்கு எல்லா நேம்ஸுமே வேணும் அப்படின்னு ஃபார்மெட்டெல்லாம் மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் டேட்டாஸ் வரும். அது எல்லாத்தையுமே எப்படி டக்கு டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் எக்ஸலில் உள்ளது, டேட்டா க்ளீனிங் இன் எக்ஸல். அண்ட் அதுக்கப்புறம் பேசிக்கான அனாலிசிஸ், ஆட் பண்ணுறது, சப் பண்ணுறது, அப்புறம் வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது, மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் பார்த்தோம். அண்டு டேஷ்போர்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு, அது டேஷ்போர்டு கிரியேட் பண்ண சொல்லி கொடுத்துருப்பேன்.
ட்ரை பண்ணி பார்த்தீங்களா ப்ரோ அது டேஷ்போர்டு ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. டேஷ்போர்ட் ட்ரை பண்ணீங்களான்னு? நீங்க தான் உட்காந்து எல்லாம் ஃப்ரீயா உட்காந்து பண்ணணும் ப்ரோ எல்லாத்தையுமே. சரி, ஓகே, நீ பாருங்க. இப்போ பார்ப்போம். ஆ சரி ப்ரோ. ஆ அதோட எக்ஸல் இன்டர்ஃபேஸோட ஓவர்வியூ எப்படி இருக்குன்னா, இதை வந்து ஒர்க் புக்குன்னு சொல்லுவோம் சரிங்களா. மொத்தமாக இதில் கீழே இருக்கக்கூடிய அவ்வளோ ஷீட்ஸும், ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3, ஷீட் 4, இது எல்லாமே வந்து டேஷ்போர்ட் ப்ராக்டிஸ் ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஃபைலாக சேவ் பண்ணியிருக்கணும். இதை ஃபுல்லாகவே ஒரு ஒர்க் புக்குன்னு சொல்லுவோம். இண்டிவிஜுவலாக உள்ள எல்லா ஷீட்ஸையும் தனித்தனியாக நம்ம சொல்லக்கூடிய இந்த ஷீட் 5, ஷீட் 6 எல்லாமே ஒர்க் ஷீட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா காலம்ஸ்னா இதை சொல்லுவோம். அண்ட் ரோனா இந்த சைடாக வர்றது எல்லாமே ரோ. ஓகேவா? அதே மாதிரி இந்த இண்டிவிஜுவலாக ஒரு கட்ட கட்டமாக இருக்கிறது இது எல்லாமே செல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதுலேருந்து இங்கே வரைக்கும் நான் செலக்ட் பண்ணுறது இது எல்லாமே ரேஞ்சு. நம்ம இப்படி ட்ராக் பண்ணுறோம்ல, இது எல்லாமே ஒரு ரேஞ்சுன்னு தான் சொல்லுவோம். இது ரேஞ்சு, இது ரேஞ்சு, இது ரேஞ்சு, எல்லாமே ரேஞ்சு தான். ஓகேவா? காலம் அப்படிங்கிறது ஃபீல்டை குறிக்கும். ஃபீல்டுனா லைக் அது வந்து ஒரு ஹெட்டிங் மாதிரி வச்சுக்கோங்க. ரோ அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்டு, என்னென்னலாம் நடந்திருக்கு, ஒரு ரெக்கார்டு. இது கொஸ்டின் வச்சுக்கோங்க. என்ன சேல்ஸ் பர்சன் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, சேல்ஸ் பர்சன் அவங்க எல்லாரோட நேமும் கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி வரக்கூடியதான் ரோஸ் அண்ட் காலம்ஸில் ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூஸ். இது டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா டைப்னா டெக்ஸ்ட் டேட்டா டைப் இருக்கு, நம்பர் டேட்டா டைப் இருக்கு, டேட் டேட்டா டைப் இருக்கு, பூலியன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இப்போ நேம் அப்படின்னு இப்போ வந்து வீரபால சுப்பிரமணியன் அப்படின்னா அந்த நேம் வந்து எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல இருக்கு. ஆல்பபெட்ஸ் வந்தாலே அது வந்து டெக்ஸ்ட் டேட்டா டைப் தான். அதே மாதிரி இப்போ ஏஜ் அப்படிங்கிறதுல இப்போ 23 அப்படின்னு இருக்குன்னா, நம்பர் அப்படிங்கிறதுல அதில் அந்த நம்பர் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் தான் அந்த 23 அப்படிங்கிற வேல்யூவை சேவ் பண்ணணும். இப்போ டேட் ஃபார்மெட்டில் ஏதாச்சும் டேட்டை நம்ம டைப் பண்ணியிருக்கணும், அந்த டேட்டை ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் இருந்தாலும் அந்த டேட் ஃபார்மெட்டுக்கு தான் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு சார்ட் கிரியேட் பண்ணும்போது கரெக்டான விஷுவல்ஸ் வந்து அங்கே கொடுக்கும். இல்லைன்னா தப்பான விஷுவல்ஸ் தான் அங்கே வந்து வரும். ஸோ ராங் டேட்டா டைப் ஈக்குவல் டு ராங் இன்சைட். இன்சைட் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, விஷுவலைசேஷன் டேஷ்போர்டை தான் சொல்கிறேன். காமனாக அதை நம்ம பார்க்கக்கூடிய டேட்டா டைப் இஷ்யூ என்னன்னா, நம்பர்ஸை நான் சொன்ன மாதிரியே டெக்ஸ்டாக ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா டேட் அப்படிங்கிறது ரெகக்னைஸ் ஆயிருக்காது. டேட்டா தான் டைப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த எக்ஸலில் அதை டேட்டுங்கிறத ரெகக்னைஸ் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. அதாவது ஃபார்மெட்டை சூஸ் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஜீரோஸ் எதையுமே ரிமூவ் பண்ணாமல் விடுறது, ஜீரோவை அப்படியே பிளாங்க் பிளாங்காக விடுறது, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து செல் ரெஃபரன்சஸ் அன்னைக்கு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? செல் ரெஃபரன்சஸில் இந்த A1 அப்படின்னு இதை கிளிக் பண்ணியிருக்கேனா, இது வந்து ஒரு செல் ரெஃபரன்ஸ். A1 அப்படிங்கிறது நார்மலாக ஒரு ரிலேட்டிவ், இதை வந்து ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸுங்கிறது இந்த இடத்துல ஈக்குவல் டு சம்மு, ஈக்குவல் டு சம்மு, ஈக்குவல் டு சம். இதில் வந்து இது வரைக்கும் சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபங்க்ஷன் ப்ளஸ் F4 கொடுக்கேன். ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி லாக் பண்ணுறது எல்லாமே நான் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவேன். அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா, அன்னைக்கு நம்ம வந்து இதுக்கு ஒரு ஃபைல் கூட நம்ம அன்னைக்கு பார்த்துருந்தோம். நான் வெயிட் பண்ணுங்க, நான் எடுத்து தரேன். இப்போ இங்கே 1, 2, 3, 4,
ஃபைவ்னு இருக்கிற நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? இதில் 2 3 4 5 6 இப்படி இருக்கு. இதை எனக்கு மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு ஸோ நான் இப்போ இதை லாக் பண்ணிட்டேன். செகண்ட் இதை மட்டும் நான் லாக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஒரு நிமிஷம். போட்டா இப்போ இந்த 1 × 2ன்னு வருது. அதே மாதிரி இதை நான் ட்ராக் பண்ணும் போது M5 M6 இது எல்லாமே லாக் ஆகி வரும். ஓகேவா? இந்த சைடு ஃபுல்லாகவே லாக் ஆகணும். ஸோ இதுலேயே வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னா, இதில் வந்து நான் கொடுத்துருக்க வந்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸுங்கிறது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த செல் வந்து லாக் ஆயிரும். 2 அப்படிங்கிறது லாக் ஆகி இந்த 1 கூட மட்டும் மல்டிப்ளை இருக்கு. சரியா? ஏன்னா இன்னொன்று அதிலே காட்டிடுறேன். இதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த டாலர் சிம்பிளும் இந்த டாலர் சிம்பிளும் எம்முக்கும் 5க்கும் நடுவில் வர டாலர் என்ன நடக்கும்னா, M5ல இந்த 5வது ரோ இருக்கா, லைக் இந்த 5வது ரோ அப்படிங்கிறது லாக் ஆயிரும். 5வது ரோ அப்படிங்கிறது லாக் ஆகி இதுதான் 5வது ரோ. ஓகேவா? 5வது ரோ அப்படிங்கிறது லாக் ஆகி M5 இஸ் லாக்டு. அதில் ரோ லாக் ஆயிரும். இந்த மாதிரி டாலர் சிம்பிள் வந்து முன்னாடி எண்ணுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அந்த காலம் வந்து லாக் ஆயிரும். அது லாக் ஆகி தான் அது கூட மல்டிப்ளை ஆகிட்டே வரும். ஸோ இதையுமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். லைக் இந்த இருக்கோ மிக்சட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாலருக்கு ஏ வந்து ஆல்பபெட் ஏக்கு முன்னாடி ஆர் எனி ஆல்பபெட்டுக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் வந்தால் காலம் வந்து லாக் ஆயிரும். காலம் சேஞ்ச் ஆகாது. ரோவில் மல்டிப்ளை பண்ணக்கூடிய வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே வரும். 1 2 3 4ன்னு இருக்குன்னா இந்த இடத்துல 2ன்னு கொடுத்துருக்கோம்னா இந்த 2 அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். 1 × 2 2 × 2 3 × 2 இப்படி தான் மல்டிப்ளை ஆகும். இந்த இடத்துல நம்பருக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் வந்திருந்தா ரோ லாக் ஆயிரும். ரோ வந்து என்னது, இந்த ரோஸ் ஃபுல்லாக லாக் ஆயிருக்கும். இந்த சைடு வரக்கூடிய காலம் வேல்யூஸ் வந்து இது ஒவ்வொன்றுக்கு கூட தனித்தனியாக மல்டிப்ளை ஆகிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி தான் வரும். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தாலே அது புரியும். ஆமாம், இப்போ டைம் இல்லை, நான் பார்க்குறேன். அதை வச்சு என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா டாக்ஸ் பர்சன்டேஜ், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், கமிஷன் ரேட்டு, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ டேட்டா என்ட்ரிக்கு பெஸ்ட் ப்ராக்டிஸாக யூஸ் பண்ணக்கூடியது ஒரு காலமுக்கு ஒரு மீனிங் தான். அதே மாதிரி எந்த ஒரு செல்ஸும் மெர்ஜ் ஆகிருக்கக்கூடாது. அப்படி மெர்ஜ் ஆயிருந்தாலும் ஸ்பிட் பண்ணிக்கலாம். அது மாதிரி blank ரோஸ் இருக்கக்கூடாது. நடுவில் ஏதாவது இப்போ ரோ நிறைய வருது, இந்த இடத்துல வந்து நிறைய ரோஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஏதாவது ஒரு இடத்துல நடுவில் இப்போ பிளாங்காக ஏதோ ஒரு ரோ இருக்குது. லைக் இப்போ இந்த இடத்துல இந்த ரோ வந்து இல்லை அப்படின்னா அப்படி blank-ஆ விடக்கூடாது. அந்த ரோவை ஃபில் பண்ணணும். ஓகேவா? அண்ட் எக்ஸாம்பிள், அதை விடுங்க, எக்ஸாம்பிள் இருக்கட்டும். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படிங்கிறது இப்போ ஏதாவது ஒரு வேல்யூ இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில் போயிட்டு
என்ன விஷயத்த கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து டென்ட் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். டென்ட் அப்படிங்கிறது இங்கே இருக்கு. சரியா? ஃபைண்ட் ஆல், எங்கெங்கெல்லாம் டென்ட் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருச்சு. டென்ட்டுங்கிற வேல்யூ எங்கெல்லாம் இருக்கோ கண்டுபிடிச்சிச்சு. ரீப்ளேஸ் வித் டென்ஸ் அப்படின்னு நான் கொடுக்கேன், எஸ் சேர்த்து விட்றேன். ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துட்டா எல்லாமே டென்ஸ்னு மாறிடும். ஸோ இந்த மாதிரி தான். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூ தப்புன்னு இருக்குன்னா அந்த வேல்யூவை ஒவ்வொன்றா போய் மாற்றாம இந்த மாதிரி ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் கொடுத்தா எல்லா இடத்துலையும் அது வந்து மாறிடும். இது வந்து ஷார்ட்கட் கீஸ் பார்த்துருந்தோம். கண்ட்ரோல் ப்ளஸ் ஆரோ, கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வச்சுட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஆரோ கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட் செல்லுக்கும் போயிட்டு வரும். ஓகேவா? ஜம்ப் ஆகும். இதுவே நான் கண்ட்ரோலையும் ஷிஃப்ட்டையும் கொடுத்துட்டு கொடுக்கும்போது செலக்ஷன் பண்ணும், ஃபர்ஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு செலக்ஷன் பண்ணும். ஓகேவா? கண்ட்ரோல் ப்ளஸ் ஒன் கொடுத்தா இது வந்து ஃபார்மட்டிங் அப்படின்னு பார்த்தீங்களா? டேட்டா கிளிக் பண்ணவே அது டேட் கேட்டகரி தான் சூஸ் ஆயிருக்கு. ரைட்டா? வந்துட்டா? இப்போ இதே இது நான் வெனஸ்டேவை கிளிக் பண்ணா அது வெனஸ்டே பிப்ரவரி 19 2021 வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வருது. இந்த மாதிரி நான் கிளிக் பண்ணி என்னால் இதெல்லாம் மாற்றிக்க முடியும். ஓகேவா? ஸோ செகண்ட் டேல வந்து டேட்டா கிளீனிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் பார்த்தோம். ஸோ டேட்டா கிளீனிங்கில் முதல்ல என்ன ஒரு சென்டென்ஸ்னா, ஒரு க்ளீன் டேட்டா, ஒரு ஒரு நல்ல ஒரு அனாலிசிஸ், தெளிவான ஒரு அனாலிசிஸ் பண்ண வேண்டியது அப்படின்னா ஒரு க்ளீன் டேட்டா இருந்தால் தான் முடியும். ஸோ நமக்கு வந்திருக்கக்கூடிய ரா டேட்டாவும் ஒரு டெக்னிக்கல் வேர்டு தான். இன்னொன்று அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டான்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு டெக்னிக்கல் வேர்டு தான். ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு க்ளீன்டு டேட்டாவா, ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவா நம்ம வந்து மாற்றணும். ஓகேவா? அப்போ தான் ஒரு தெளிவான ஒரு அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ அதில் என்னெல்லாம் பண்ணலாம்னா, டூப்ளிகேட்ஸ் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணலாம். டூப்ளிகேட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இந்த மொத்த ரோ இருக்கா, இந்த ரோ ஒரே ஒரு தடவை தான் என்ட்ரி ஆகணும். திரும்ப இதே வேல்யூஸ் இப்போ இந்த இடத்துல கஸ்டமர் ஐடி இல்லை, பட் கஸ்டமர் ஐடி இல்லைன்னா ஆர்டர் ஐடி அப்படிங்கிறது, கஸ்டமர் ஐடி கூட அவர் திரும்ப திரும்ப ஆண்ட்ராய்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம், அவருக்கு ஒரே ஐடி தான் இருக்கும். பட் ஆர்டர் ஐடிங்கிறது ஒரு தடவை தான் வரணும். ஸோ அது வந்து யூனிக், ஆர்டர் ஐடிங்கிறது யூனிக். அந்த ஆர்டர் ஐடிங்கிறது ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே டூப்ளிகேட் தான். அந்த டூப்ளிகேட் வேல்யூஸை ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? அது ஒன்று. ஸோ அப்படி இருக்கு இதில். காலம் சூஸ் பண்ணிட்டு ஓகே. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் 3 1 1 கொடுத்துருந்தேன். ஓகேவா? அந்த ஒன் எல்லாமே மாறி 1 2 3ன்னு சிங்கிளாக மாறிட்டு. புரிஞ்சுச்சா? ஸோ இந்த மாதிரி தான். டூப்ளிகேட் ரோஸ் இருந்துச்சுன்னா வேல்யூஸ் வந்து நமக்கு அதிகமாக காட்டும், இன்ஃப்ளேஷன் நடக்கும். லைக் இப்போ ஒரே ரெக்கார்டு திரும்ப 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 வரும்போது டோட்டல் சேல்ஸு, இப்போ இந்த இடத்துல ஆண்ட்ரூ அப்படிங்கிறவரோட டேட்டாவை திரும்ப ஒரு ராங் என்ட்ரி பண்ணியிருக்காங்கன்னா அவருக்கு டோட்டலாக 5 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ திரும்ப ஒரு 5 லட்ச ரூபா அந்த இடத்துல என்ட்ரி இருக்கும். அப்போ 5 லட்ச ரூபா அதிகமாக நம்ம சேல்ஸ் பண்ண மாதிரி காட்டும். ஸோ தர் இஸ் அ மிஸ்டேக் இன் சேல்ஸ். அதே மாதிரி காஸ்ட்டோட கூட்டு 4,000 ரூபா, அப்போ அதே இது திரும்ப வரும்போது 8,000 ரூபான்னு காட்டும். யூனிட்டோட ப்ரைஸ் 12,000 காட்டும். சேல்ஸ் பண்ணது 84ன்னு காட்டும். ஸோ தெர் வில் பி சம் கன்ஃபியூஷன் வந்து அந்த டேட்டாவில் வரும். ஸோ அதனால நம்ம டூப்ளிகேட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இருந்துச்சு, டெக்ஸ்ட்டுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்துச்சு, இல்லை இம்ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இப்ப நான் நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன்.
அதுக்கு ட்ரிம்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஈக்குவல் டு ட்ரிம் எந்த டெக்ஸ்ட் வேணும் இதை நான் கொடுக்குறேன். கொடுத்தா எனக்கு இது வந்துருச்சு. இப்போ எனக்கு இதை ப்ராப்பராக மாற்றணும். ஆல்ஃபபெட்லாம் எல்லாமே க்ளீனாக மாற்றணும்னா போயிட்டு ப்ராப்பர் அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு எந்த டெக்ஸ்ட் வேணும், இந்த டெக்ஸ்ட் வேணும், இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டா இப்போ பாருங்க நீட்டாக கேபிட்டல்லாம் எல்லாம் வந்துட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஸ்ப்ளிட் டு காலம்னு அன்னைக்கு ஒன்று பார்த்தோம். ஓகேவா? ஸ்ப்ளிட் டு காலம்ஸ்னா இப்போ ம், இந்த காலமை பிரிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். டேட் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. சரியா? இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். வந்துருச்சா? இதில் நான் வந்து இந்த சிம்பிளை வச்சு நான் டீலிமிட்டர், இதெல்லாம் வந்து டீலிமிட்டர் சொல்லுவாங்க. டேபு, செமிகாலன், காமா, ஸ்பேஸ், இது எல்லாமே வந்து டீலிமிட்டர் அப்படின்ற பேரால சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து இந்த இதை டீலிமிட்டராக யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி சொன்னோன்னே என்ன ஆயிடுச்சு, 3 காலமாக பிரிஞ்சுட்டு பாருங்க. 3 காலமாக பிரிஞ்சுட்டு இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும். ஸோ இப்படி நம்ம காலமாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அது நமக்கு நீட் இருக்கிறதுக்கு மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ இன்வாய்ஸ் ஐடி இப்படி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்து வச்சிருக்கேன். சரியா? இன்வாய்ஸ் ஐடிங்கிறது இன்வாய்ஸ் ஐஎன்பி அப்படின்னா இன்வாய்ஸ் 2024 உள்ள இன்வாய்ஸ் ஆர்டர் ஐடி 1001 அப்படிங்கிறது தான் இருக்கு. அப்போ எனக்கு இன்வாய்ஸ் டைப் என்ன, இன்வாய்ஸ் டைப் அப்படிங்கிறத தனி காலமாகவும், எந்த வருஷத்தில் உள்ள இன்வாய்ஸுங்கிறத தனியாகவும், இன்வாய்ஸோட நம்பர் என்னது அப்படின்னு சொல்லி அதை தனியாகவும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஓகேவா? தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், அல்லது தேவை இல்லைன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ண வேணாம். இது மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், எக்ஸலில் யூஸ் பண்ணக்கூடிய மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். இதில் நம்ம பார்த்தது சம்மு, ஆவரேஜ், கவுண்ட்டு, அப்புறம் மினிமம் மேக்ஸிமம் இந்த மாதிரி பார்த்துருந்தோம். இது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்டில் வர்றது. ஓகேவா? இப்போ போயிட்டு ஈக்குவல் டு சம்முன்னு கொடுத்துட்டு எனக்கு ம், எவ்வளோ யூனிட்ஸ் சேல் ஆயிருக்கு, இந்த 3 இது வேணாம், இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ சேல் ஆயிருக்கு, பெரிய டேட்டாவாக இருக்கா? ஸோ இவ்வளோத்தையும் நம்ம வந்து ஒரே கிளிக்கில் ஆட் பண்ணியாச்சு. அது வரைக்கும் நமக்கு வந்து ப்ளஸ் ப்ளஸ்ஸாக ஒவ்வொன்றா ஆட் பண்ணாமல் இப்படி கொடுத்துட்டோன்னா ஆட் ஆயிரும். அதே மாதிரி ஈக்குவல் டு ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்தா யூனிட் ப்ரைஸோட ஆவரேஜ் பார்க்குறேன். ஸோ 2722. சரியா? கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ இருக்குது கவுண்ட் பண்ணு. 38 வரைக்கும் செலக்ட் ஆயிருக்கு. அப்போ 38 ரோஸ் வந்து இருக்கு. இது blank கிளிக் பண்ணால் எம்டி எம்டி செல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கவுண்ட் பண்ணோம். இது வந்து நான் எம்டி செல்ஸ், இது வந்து எல்லாமே செலக்ட் பண்ணக்கூடியது. லைக் எதுக்கு யூஸ் ஆகும்னா இங்கே வந்து blank இருக்கு அப்படின்னா எப்படி சொல்றது, இந்த காலம்ல நான் blank வேல்யூஸ் அண்ட் blank வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா கவுண்ட் ஏவை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் எம்டி செல்ஸை மட்டும், அதாவது blank செல்ஸ் இருந்தாலும் அதை அந்த இக்னோர் பண்ணிட்டு உங்களுக்கு அஹ், எதெல்லாம் ஃபில் ஆயிருக்கோ அந்த நான் எம்டி செல்ஸை ஃபுல்லாக உங்களுக்கு ரிசல்ட்டாக கொடுக்கும். கவுண்ட் blank அப்படிங்கிறது உங்களுக்கு எம்டி செல்ஸோட ரிசல்ட்டை மட்டும் கொடுக்கும். ஓகேவா? இது கவுண்ட் இஃப் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன் எழுதி நம்ம வந்து எடுக்கிறது. சரியா? மேஜராக யூஸ் பண்ணக்கூடியது கவுண்ட் தான் யூஸ் பண்ணுவோம், மீதியை யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் மினிமம் மேக்ஸிமம் ஈக்குவல் டு ஈக்குவல் டுன்னு போட்டால் தான் இதான் ஆக்டிவேட் ஆகும். இப்போ இதில் வந்து எது மினிமம் யூனிட் சொல்லிட்டு நான் வந்து மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டேன். மேலே கிளிக் பண்ணால் மொத்தமாக காலமே செலக்ட் ஆயிரும். 51 அப்படிங்கிறது தான் மினிமம் யூனிட். ஓகேவா? மேக்ஸிமம் யூனிட் இதில் எவ்வளவு மேக்ஸிமம்
யூனிட் போட்டோம். 149ங்கிறது மேக்ஸிமம் யூனிட். ஓகேவா? இப்படி வரும். கண்டிஷனல் ஃபங்க்ஷன்ஸ் இப்போ பார்க்கலாம். கண்டிஷனல் ஃபங்க்ஷன்ஸில் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ சம் இஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சம் எனக்கு ஆட் பண்ணு. இஃப் ஒரு கண்டிஷன் நான் கொடுக்கேன். சம் இஃப் ப்ராடக்ட்ல எனக்கு வந்து பிளண்டர்னு இருந்தா அதோட டோட்டல் சேல்ஸ் கொடு. ஸோ இப்போ எனக்கு டோட்டல் சேல்ஸை ஆட் பண்ணியிருக்கு. எதுக்கு பண்ணியிருக்குன்னா எனக்கு பிளெண்டர் அப்படிங்கிறதுக்கு மட்டும் உள்ள டோட்டல் சேல்ஸ் ஆட் பண்ணி எனக்கு ரிசல்ட்டாக கொடுத்துருக்கு. பிளெண்டருக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதோட டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்கணுன்னா சம் இப்படி தான் பார்க்கலாம். நார்மலாக டோட்டல் சேல்ஸ் ஆட் பண்ணதுக்கும் பிளெண்டர் அப்படிங்கிற டோட்டல் சேல்ஸ் ஆட் பண்ணாலும் வர ரிசல்ட் இதுதான் வித்தியாசம். இதே இதில் நீங்கள் வந்து இன்னொன்று என்ன யூஸ் பண்ணலாம்னா ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டர்ஸ் போட்டிங்கன்னா ஒரு நிமிஷம். ஸோ அந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகுதா? சேம் வேல்யூ. இதை ஃபுல்லாக ஆட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ தான் இங்கே வந்து வரும் பிளெண்டர் அப்படிங்கிற ப்ராடக்ட்டில். இது டெக்ஸ்ட் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் ஃபில்டர் அப்படிங்கிறது ஈக்குவல்ஸ் ஆர் டஸ் நாட் ஈக்குவல் ஆர் பிகின்ஸ் வித் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ வந்து அப்ளை கொடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்ளை கொடுத்துட்டு இந்த இடத்துல திரும்ப வச்சுட்டு இது சார்ட்டிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட்டிங் பண்ணுறது. கிளியரு. சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்துருச்சா பாருங்க டெக்ஸ்ட் ஃபில்டர். இதில் எனக்கு பிகின்ஸ் வித் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எனக்கு பிகின்ஸ் வித் ஏ அப்படிங்கிற இதை கொடுத்துட்றேன். இந்த மாதிரி ஏன்னு ஸ்டார்ட் பண்ணுற ப்ராடக்ட் கேட்டகரியை மட்டும் எனக்கு கொடு. ஆக்ஷன் ஃபிகர் அப்படிங்கிற மட்டும் தான் வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம அதில் எல்லா விதமான கண்டிஷன்ஸும் அதில் கேட்டுக்கலாம். ஓகேவா? இதை கிளிக் பண்ணினா போதும். ஆரோ கிளிக் பண்ணிங்கனாலே கண்டெய்ன்ஸு ஒரு கஸ்டம் ஃபில்டரு ஈக்குவலு டஸ் நாட் ஈக்குவல் இந்த மாதிரி நிறையா வரும். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம பார்த்துருந்த மாதிரி சம் இஃப் இப்போ அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி கவுண்ட் இஃப் அப்படிங்கிறதும் சேம் அதே கண்டிஷன் தான் ஃபாலோ பண்ணும். ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் எனக்கு சேல்ஸ் அமௌண்ட் கிரேட்டர் தேன் 10,000 இருக்குன்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை மட்டும்தான் அது கவுண்ட் பண்ணிட்டு வரும். எனக்கு எத்தனை எத்தனை சேல்ஸ் வந்து
எனக்கு 10,000க்கு மேலே நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அதில் வந்து கேட்கணும். ஓகேவா? செலக்ட் ஆல் கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல கவுண்ட் பண்ணு. கவுண்ட் இஃப் எனக்கு ரேஞ்சில் டோட்டல் சேல்ஸு கிரேட்டர் தேன் சார் ஓகே கிரேட்டர் தேன் 10,000 கொடுக்கணும். இன்னும் மிஸ்டேக் விட்டுருக்கோம். சேல்ஸ் அமௌண்ட் கமா ஸோ 50 அப்படிங்கிறது வருது. ஓகேவா? இந்த ரிப்பீஸுங்கிறத விட்டுருங்க. அவங்க வந்து இந்த இடத்துல இதில் வந்து டேட்டா டைப்பை வந்து கால் பண்ணி வச்சுருந்துருக்கேன் முன்னாடியே. ஸோ அதனால் இந்த இடத்துல எனக்கு ஆர்எஸ்னு காட்டுது. மொத்தம் 10,000க்கு மேலே உள்ள சேல்ஸ் வந்து எனக்கு வந்து 50 சேல்ஸ் இருக்குது. ஓகேவா? இல்லைன்னா வேற இன்னொரு கண்டிஷன் எழுதி காட்டுறேன். ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் எனக்கு டோட்டல் சேல்ஸ். நீங்கள் எதுக்குனாலும் பார்க்கலாம். டோட்டல் சேல்ஸுக்கும் பார்க்கலாம், இல்லைனா இதுக்கும் பார்க்கலாம். இல்லைனா கவுண்ட் இஃப் எனக்கு ப்ராடக்ட் கொடுத்துட்டு எனக்கு டென்ட்டுன்னு இருந்தால் மட்டும் அதை கவுண்ட் பண்ணி கொடு. 6 இருக்குது டென்ட்டு. ஸோ நான் கவுண்ட் பண்ணி 6 மொத்தமாக 6 டென்ட்டு விற்றுருக்காங்க, 6 இது விற்றுருக்காங்கன்னு சொல்லி காட்டுது. சரியா? ஓகேங்களா? இப்போ வந்து கவுண்ட் இஃப், சாரி நான் மியூட்டில் போட்டுருக்கேன். ஸோ கவுண்ட் இஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கவுண்ட் இஃப்னு கொடுத்தா கவுண்ட் எனக்கு இஃப் கண்டிஷனில் வந்து எனக்கு ப்ராடக்ட் வந்து டி இஸ் டு டிங்கிறது தான் ப்ராடக்ட் எனக்கு டென்ட்னு இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு கால் பண்ணி அதை கவுண்ட் பண்ணி கொடுன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு மொத்தம் 6ன்னு கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே டோட்டல் சேல்ஸ்க்குமே நம்ம பண்ணியிருந்தோம். டோட்டல் சேல்ஸ்க்குமே எனக்கு கவுண்ட் இஃப் 10,000க்கு மேலே இருந்தால் கொடுன்னு சொல்லியிருந்தேன். 50 வந்து கொடுத்துருந்துச்சு வேல்யூ. ஓகேவா? ஸோ கண்டிஷன் நம்ம கால் பண்ணது அதுதான், கிரேட்டர் தேன் 10,000 அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து இந்த கொட்டேஷனுக்குள்ள தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? கண்டிஷன் சார். அதே மாதிரி தான் ஆவரேஜ் இஃபோ அதே தான். ஆவரேஜ் கேட்டகரி வந்து எலக்ட்ரானிக்ஸாக இருந்துச்சுன்னா அதோட சேல்ஸ் அமௌண்ட்டோட ஆவரேஜாக எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறோம். லாஜிக்கல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன் எழுதுகிற மாதிரி தான். இஃப்னு போட்டு சேல்ஸ் எனக்கு கிரேட்டர் தான் 50,000 இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை கொடுத்துட்டு வேல்யூ இப் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு ஹை வேல்யூ ஆர் நார்மல் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி அண்ட் ஆர் மல்டிபிள் கண்டிஷன்ஸ். ஓகேவா? இப்போ அண்ட் கண்டிஷன் அப்படின்னா எல்லா கண்டிஷன்ஸுமே நாம இப்போ 2 கண்டிஷன் கொடுக்குறோம். சரிங்களா? 2 கண்டிஷனில் இஃப் அண்ட் எனக்கு சேல்ஸும் வந்து 50,000க்கு மேலே இருக்கணும், சிட்டியும் சென்னையாக இருக்கணும். அப்போனா எனக்கு ட்ரூவில் ப்ரியாரிட்டின்னு கொடு. அதே மாதிரி கண்டிஷன் இங்கே வந்து நார்மல்னு கொடு. ஓகேவா? ட்ரூனா எனக்கு ப்ரியாரிட்டின்னு கொடு, அல்லது அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு ஃபால்ஸில் எனக்கு வந்து நார்மல்னு கூட இந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஆர் கண்டிஷனில் எனி ஒன் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு ஆன்சர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இஃப் ஆர் சேல்ஸ் வந்து 50,000க்கு மேலே இருக்குது, கேட்டகரியும் எலக்ட்ரானிக்ஸ்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதில் ரெண்டில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கூட நமக்கு நம்ம கொடுத்த ஆன்சர் இங்கே காமிச்சிரும். ஓகேவா? பார்க்கலாம். ஈக்குவல் டு இஃப் அண்ட் யூனிட் சோல்டில் கிரேட்டர் தேன் 50 இருக்கணும்.
இருந்துச்சுன்னா எனக்கு குட். ரேஞ்ச் செலக்ட் பண்ணாமல் நார்மலாக டி டூவில் எனக்கு ஈக்குவல் டுல கொடுங்க. ஈக்குவல் டு அதில் எனக்கு டென்ஷன் இருக்குது. கிரேட்டர் தேன் 15 கொடுக்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு இந்த வேல்யூ தான். ஸோ குட்னு வருது, ஓகேவா? எனக்கு ரெண்டு கண்டிஷனுமே இப்போ சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. கண்டிஷன் என்னன்னா, டி டூவில் இருக்கக்கூடியது வந்து எனக்கு டென்ட்டாக இருக்கணும். அண்ட் அந்த டென்ட்டு அதோட யூனிட் சோல்டு பண்ணது வந்து 50க்கு மேலே இருக்கணும். ஸோ அது ரெண்டுமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து குட்டு. இதுவே இந்த இடத்துல எனக்கு வந்து லெஸ் தேன்னு போட்டுட்டு கொடுத்தா இந்த இடத்துல எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வருது, ஓகேவா? இது வந்து தப்புன்னு எனக்கு காட்டுது. இப்போ பேட் அப்படின்னு வருதா? நான் ஃபால்ஸ்னு வரக்கூடிய இடத்துல நான் ஃபால்ஸுக்கு பதிலா எனக்கு பேட் கட்டினால பேட் அப்படின்னு வந்து கொடுக்குது. ரைட்டா? இந்த மாதிரி தான். இதுவே இதில் ஆர் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆர் யூஸ் பண்ணிட்டு கொடுத்தா எனக்கு குட்டு. ஏன் குட்டு? இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட எனக்கு போதும். அதுதான் ஆர் கண்டிஷன். சரியா? ஓகே. இது லுக்கப் ஃபங்க்ஷன். லுக்கப் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருந்தேன். ஸோ எப்படின்னா, லுக்கப் ஃபங்க்ஷனில் மல்டிபிள் டேபிள் கூட எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுறது, மல்டிபிள் டேபிள்குள்ளே இருந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் எப்படி வேற வேற ஷீட்டில் உள்ள வேல்யூஸை நீங்கள் இன்னொரு ஷீட்டில் ரிட்டர்ன் பண்ணுறது. நிறைய நேம்ஸ் இருக்கும். அவங்களோட டோட்டல் சேல்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஷீட்டுக்கு மாற்றணும்னா மற்ற ஷீட்டுக்கு நீங்கள் லுக்கப் யூஸ் பண்ணி அங்கேருந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணி அங்கே இருக்கிற வேல்யூ இங்கே நீங்கள் கால் பண்ண முடியும், ஓகேவா? லைக் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அந்த லுக்கப் ஃபங்க்ஷன் அன்னைக்கு நம்ம எழுதினது, ஓகேவா? இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல எதுவுமே எனக்கு இல்லை. எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டேனா, இப்போ இந்த இடத்துல நான் வி லுக்கப்புக்கு ஃபார்முலா எழுதுறேன். நம்ம வி லுக்கப் சின்டெக்ஸ் வந்து அங்கே பார்த்தாலும் பார்த்துக்கலாம், இல்லை இப்போ லைவாகவே இதில் நான் டைப் பண்ண அதுவே வரும், ஓகேவா? வி லுக்கப் எந்த வேல்யூவை நம்ம பார்க்க போகிறோம்? எனக்கு E02387 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு வேணும். இது வந்து சிங்கிள் ஷீட்டில் நான் பார்த்துட்டு இருக்கேன். சரியா? இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம மல்டிபிள் ஷீட்ஸில் எப்படி பார்க்குறதுங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். மல்டிபிள் நத்திங் பட் நீங்கள் ஷீட்டை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் இருக்கக்கூடிய வேல்யூவை அங்கே ட்ராக் பண்ணால் போதும். ட்ராக் பண்ணிவிட்டு திரும்ப இதே பேஜில் வந்துட்டு கமா போட்டு கண்டிஷன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபாலோ ஆயிரும், ஓகேவா? வி லுக்கப்பில் எனக்கு இந்த வேல்யூ ஐடிங்கிறத பார்க்கணும். எனக்கு எந்த டேபிளில் வேணும்? இந்த டேபிளில் இருந்து வேணும். கமா
காலம் இண்டெக்ஸ் எனக்கு எந்த இது பார்க்கணும், நேமுங்கிறது எத்தனாவது காலம், 1 2. அப்போ 2 கமா எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். அப்ராக்சிமேட்னா 99.9 இந்த மாதிரி கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக உள்ள வேல்யூ கொடுக்கும். எக்ஸாக்ட்னா 100% வேல்யூ எனக்கு வேணும். அப்போ ஃபால்ஸ்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். எனக்கு வேல்யூ இப்போ வந்துருச்சா, ரைட்டா? இப்போ இதை நான் வந்து ட்ராக் பண்ணுறேன். இதே கண்டிஷன் எல்லா இடத்துக்கும் அப்ளை ஆகும். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து வி லுக்கப் அப்படிங்கிறது. இது ஹெச் லுக்கப். ஹெச் லுக்கப் அப்படிங்க சரி, எக்ஸ் லுக்கப். எக்ஸ் லுக்கப் அப்படிங்கிறது ஒரே நேரத்தில் ரெண்டு இது நம்மளால பார்த்துக்க முடியும். லைக் லுக்கப் வேல்யூ, எனக்கு லுக்கப் வேல்யூ சாக்லேட் கமா லுக்கப் அரே. லுக்கப் அரேங்கிறது இதுதான் லுக்கப் அரே. நான் இது வந்து டேபிள் போனதில் நம்ம செலக்ட் பண்ணது டேபிள் அரே. இது வந்து லுக்கப் அரேங்கிறது எந்த ப்ராடக்ட்டில் அதாவது எந்த காலமாக நம்ம பார்க்க போகிறோம் அந்த காலம் மட்டும். தென் ரிட்டர்ன் அரே, நமக்கு என்ன தேவை. ரிட்டர்னுங்கிறது ஆன்சர்னு வச்சுக்கோங்க. ரிட்டர்ன் அண்ட் ஆன்சரும், ரிட்டர்னுங்கிறதும் ஆன்சருங்கிறதும் ஒரே இதுதான். எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும் அப்படிங்கிறத எனக்கு சேல்ஸ் தான் தெரியணும். அதை வந்து கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு இப்போ பாருங்க, சாக்லேட் அப்படிங்கிற இடத்துல எக்ஸாக்டாக உள்ள மேட்ச் வந்து 44 445 ரூபா 72 பைசா கிடச்சிட்டா அதோட டோட்டல் சேல்ஸு. இப்போ அதே இது அதோட பேக்கெட் சைஸ் வேணாலும் நம்ம பேக்கெட் சைஸ் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபார்முலா எழுதிட்டு ப்ராடக்ட் சூஸ் பண்ண இடத்துல சாக்லேட் எங்கே செலக்ட் பண்ணிவிட்டு பேக்கெட் சைஸ் அப்படிங்கிறத ரிட்டர்னாக நம்ம கொடுக்கணும். ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டு சேல்ஸை சூஸ் பண்ணதுக்கு பதிலாக பேக்கெட் சைஸை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சாக்லேட் அப்படிங்கிற இடத்துல என்ன பேக்கெட் சைஸ் இருக்கோ ஸ்மால் அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம கால் பண்ணலாம். அண்ட் இது வந்து என்னன்னா, இது வந்து டேட்டா வேலிடேஷன் டூல்னு வந்து சொல்லுவோம். டேட்டா வேலிடேஷன் டூல் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். டேட்டாவில் போயிருந்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷனில் எனி வேல்யூ ஆர் ஹோல் நம்பர் இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த இப்போ நான் கிரியேட் பண்ணியிருக்கிறது லிஸ்ட்டு. ஓகேவா? லிஸ்ட்டுங்கிறது இப்போ நான் எதுக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, சும்மா இந்த இந்த சோர்ஸில் நான் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டா இந்த இடத்துல அது கிரியேட் ஆயிடுச்சு. இதுதான் லிஸ்ட்டு. ஓகேவா? ஆன்லைன் ஆஃப்லைன் இந்த மாதிரி வர்றது எல்லாமே லிஸ்ட்டு. இன்னொரு கண்டிஷனும் நம்ம கொடுக்கலாம். எனக்கு இதில் வந்து டெக்ஸ்ட்டோட லென்த் வந்து கொடுக்குறேன். பிட்வீன் எனக்கு வந்து மினிமம் எனக்கு 3 இருக்கணும். மேக்ஸிமம் எனக்கு 4. இங்கே சூஸ் பண்ணுவோம். இங்கே சூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து 2 கிளிக் பண்ணுறேன். நம்பர் கிளிக் பண்ணுறேன். நீ நம்பர் அலோவ் பண்ண ஒரு நிமிஷம். ஆ ஸோ பார்த்தீங்களா, நான் 2 இப்போ எனக்கு கண்டிஷன் என்ன வந்திருக்குன்னா, தேர் இஸ் அ டேட்டா வேலிடேஷன் ரூல் ஹியர். சம்மோன் செட் அ டேட்டா வேலிடேஷன் ரூல் ஆன் திஸ் செல் அண்ட் த ரூல் ரெக்வெஸ்ட் யூ டு ஆட் இன்ஃபர்மேஷன் இன் a பர்டிகுலர் வே. அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி தான் ஆட் பண்ணணுங்கிறது வருது. என்ன சொல்லியிருக்கோம்? இந்த செல்லில் மஸ்ட் கண்டெயின் எ டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்கணும். ஏன் நம்பர் விழுந்துச்சு அப்படின்னா, அது நார்மல் நம்பராக விழல, டெக்ஸ்ட்டுக்குள்ள நம்பராக தான் விழுந்திருக்கும். கீழே வந்து ஒரு லைன் வந்திருக்கும். சரியா? நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஹூஸ் லென்த் இஸ் பிட்வீன் 2 and 3. மினிமம் 2 லெட்டராக தான் இருக்கணும். மேக்ஸிமம் 3 தான் இருக்கணும். அதுக்கு மேலே நான் டைப் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதுக்கு மேலே நான் டைப் பண்ண வராது. தான் 2 தான் மினிமமாக வருதா? இப்போ நான் வந்து இதே செல்லில் இதை 1 மட்டும் போட்டுட்டு போனாலும் வராது. ஸோ இதுதான் ரூலு. இதே இடத்துல நீங்கள் இன்புட் மெசேஜும் கொடுக்கலாம். இதில் வந்து இன்புட் மெசேஜில் ராங் ரூல்ஸ் ரூல்ஸில் போயிட்டு இங்கே இன்புட் மெசேஜில் வேல்யூ மஸ்ட் பி மினிமம் 2 மேக்ஸிமம் 3. எரர் அலர்ட் வார்னிங்
அப்ளை. இந்த இப்போ வந்துச்சா பாக்ஸ் கிட்டே ரூல்ஸ், இதுதான் ரூல்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம ரூல்ஸை மீறும் போது நான் டைப் பண்ண வார்னிங் ராங் என்ட்ரி வந்துட்டா, ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டாவை வேலிடேட் பண்ணிக்க முடியும். ஸோ வி லுக்கப் பார்த்தாச்சு. ஹெச் லுக்கப் அப்படிங்கிறது, அதாவது வி லுக்கப் அப்படிங்கிறது வெர்டிகலான டைரக்ஷன், இப்படி இந்த டைரக்ஷனில் வந்து நம்ம வேல்யூ இது பண்ணோம். ஹெச் லுக்கப் அப்படிங்கிறது சைடு சைடு வேஸில் நம்ம சூஸ் பண்ணக்கூடியது, அதான் ஹெச் லுக்கப். ஓகேவா? ஹெச் லுக்கப் வந்து இப்போ பெரும்பாலும் நம்ம எந்த ஒரு கம்பெனிஸ்லையுமே பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே வந்து எக்ஸ் லுக்கப்புக்கு மாறிட்டாங்க. கொஞ்சம் பேர் வி லுக்கப்பில் இருக்காங்க. ஓகேவா? எக்ஸ் லுக்கப் இப்போ இன்டர்வியூ கொஸ்டின் வந்து ஒன்று வரும். வி லுக்கப், ஹெச் லுக்கப், எக்ஸ் லுக்கப், இது மூணில் எந்த லுக்கப் வந்து ரொம்பவும் அட்வான்ஸ்டு, ஹைலி அட்வான்டேஜஸ்ன்னு கேட்கும்போது என்ன ஆன்சர் சொல்லணும்னா எக்ஸ் லுக்கப் அப்படிங்கிறதான் நம்ம வந்து சொல்லணும். பிகாஸ் ரீசன், அட்வான்டேஜஸ் வந்து அது லெஃப்ட் ரைட் எல்லா பக்கமும் வந்து சர்ச் பண்ணும். அண்ட் அதுக்கு காலம் இண்டெக்ஸ் எதுவும் கிடையாது. காலம்னு நம்ம இப்போ 2 3 நம்ம மென்ஷன் பண்ணுறோம்ல வி லுக்கப்பில் எந்த காலம்னு, இதுக்கு அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்ல. மிஸ்ஸிங் வேல்யூ இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணிக்கும். எரர் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஓகேவா? இது இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் கான்செப்ட். இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் கான்செப்ட் ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு பார்த்தது தான். இப்போ ஒரு வேல்யூ இங்கே இருக்கு அப்படின்னா அதில் இப்போ இந்த ஷீட் ஒரே நிமிஷம். ஸோ அது லோட் ஆகட்டும். அது வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த இதை காமிச்சிடுறேன். சூஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, சூஸில் வந்து இப்போ வந்து ஒரு கண்டிஷன் வந்து நம்ம கால் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. 1 2 3 இந்த மாதிரி கொடுத்துருக்கு. இதில் நான் வந்து ஈக்குவல் டு எனக்கு சூஸ் இண்டெக்ஸ் நம்பர் கமா எனக்கு கண்டிஷன் கொடுக்கேன். 1ன்னு இருந்துச்சுன்னா எனக்கு குட்டு, 2ன்னு இருந்துச்சுன்னா எனக்கு பேடு, 3ன்னு இருந்துச்சுன்னா ஒஸ்ட்டு கொடுத்துட்டு ஒன்றா வந்துடும். இப்போ இதை நான் வந்து ட்ராக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கு ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணிக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து ஷஃபுல்லாக இருந்துச்சு. ஜனவரி பிப்ரவரி எல்லாம் மிக்ஸ் ஆக்கி போட்டிருந்தேன். இப்போ 1 2 3 4ன்னு ஆர்டரை நான் கொடுத்துட்டு அந்த ஆர்டருக்கு கண்டிஷன் எழுதி நான் ட்ராக் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக எல்லாமே மேப் ஆகிட்டே வருது. இதெல்லாம் என் வேல்யூ இருக்குன்னா நான் கண்டிஷனில் மே வரைக்கும் தான் கொடுத்தேன். நான் மே வரை கொடுக்காம இப்போ அடுத்து ஏப்ரல் சாரி ஜூன் ஜூலை எல்லாத்தையும் கொடுத்தா அதுவும் இங்கே நான் ட்ராக் பண்ணும்போது வேல்யூ வரும். சப்போஸ் தப்பாக இருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி தான் எரர் காட்டும். ஸோ இது அட்வான்ஸ்டு வி லுக்அப் இன் மல்டிபிள் ஷீட்ஸு. ஸோ இந்த மல்டிபிள் சீட்ஸ் வந்து நான் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்குலாம் வந்து இந்த இஃப் எரர் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
இஃப் எரர் அப்படின்னா என்னன்னா, இந்த வி லுக்கப்பு ஹெச் லுக்கப் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோமா, நம்ம அதுக்கு முன்னாடி இந்த இஃப் எரரை ஆட் பண்ணிட்டா, சப்போஸ் இந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி நாட் அவைலபிள் அப்படின்னு ஏதாவது வருது அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம வந்து ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா இஃப் எரர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கடைசியில் எனக்கு அந்த மாதிரி நாட் அப்ளிகபிள் அந்த மாதிரி வர்ற இடத்துல எனக்கு வந்து நாட் ஃபவுண்டு இல்லை ஏதாவது ஒரு மெசேஜ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அந்த மெசேஜ் வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இஃப் எரர் வந்து யூஸ் பண்ணுவோம். இஃப் எரரை யூஸ் பண்ணிட்டு லுக்அப் வேல்யூ எனக்கு ஈஸ்ட் டேபிளில் வந்து நான் இவரோட நேம் போரிஸ் மார்ஷல் அப்படின்னு ஒரு நேம் அங்கே இருக்கா அப்படின்னு நான் கொடுத்துட்டு இந்த டேபிளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருப்பேன். போரிஸ் மார்ஷல் இங்கே இருக்காரு. ஓகேவா? இருக்காரு. ஸோ நான் வந்து எனக்கு அவரோட டோட்டல் சேல்ஸ் தெரியணும், 4ன்னு கொடுத்து ஃபால்ஸ்னு கொடுத்தேன். அப்போ எனக்கு அந்த டேபிளில் யார் யார் நேம்லாம் இங்கே இருக்கிற அந்த நேம்ஸ் அந்த ஈஸ்ட்டுங்கிற டேபிளில் இருக்கோ அவங்களோட பேர் ஃபுல்லாக எனக்கு காமிச்சிருப்போம். இதுவே நான் வந்து வெஸ்ட் ரீஜனில் இதில் இல்லாதவங்க பேர் இருக்கும்ல, ஈஸ்ட்டில் இல்லாதவங்க பேரும் இதில் இருக்குது. ஸோ அவங்க பேருக்குலாம் வந்து இந்த என்ஏன்னு வரும். அப்போ அவங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், வெஸ்ட்டுங்கிற டேபிள் அவங்க பேர் இருக்கா, அப்போ அங்கே போய் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு. அப்புறம் சவுத்துங்கிற டேபிளையும் போய் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அப்படி நான் கொடுத்து நான் ட்ராக் பண்ணும்போது தான் எனக்கு என்ன வந்திருக்கு, எனக்கு கம்ப்ளீட்டான எல்லாத்துக்குமான ஆன்சர் எனக்கு வந்து கிடச்சிச்சு. ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல் செல்லுக்குள்ள ஆன்சர் வந்து எனக்கு வந்து கிடச்சிச்சு. நான் வந்து இதை ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். VLOOKUP. லுக்கப் வேல்யூ, ஆமா, டேபிள் அரே ஈஸ்ட். எனக்கு 4வது காலம் எனக்கு வேணும், டோட்டல் சேல்ஸ் காலம். ரிசல்ட்டு எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் ஃபால்ஸ். ஸோ வேல்யூ வந்துட்டா சரியா? இப்போ இதை நான் ட்ராக் பண்ணுறேன். ஸோ எனக்கு இவங்க பேர் யார் யார் பேர்லாம் ஈஸ்ட் டேபிளில் இருக்கோ அவங்களோட பேர் மட்டும் தான் வரும், மிச்சதெல்லாம் வராது. ஸோ அதுக்காக தான் நான் மற்ற டேபிள்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த இஃபேரர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இப்போ புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இது அட்ரஸ் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் இது வந்து
ஒரு செல்லோட அட்ரஸ்ன்னு போட்டுட்டு அட்ரஸில் 1,3 ஃபர்ஸ்ட் எப்படி சொல்கிறது, 1,3ன்னு போட்டிங்க அப்படின்னா அதோட முதல் செல், கமாங்கிறது ரோ அண்ட் த்ரீங்கிறது காலம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா 1,3 அப்படிங்கிறது என்ன அட்ரஸ்ன்னு கேட்டால் C1ன்னு வந்து அது கொடுத்துரும். இதுதான் வந்து இந்த நீங்கள் கேட்ட அட்ரஸோட வேல்யூ கரெக்டான இது. ஓகேவா? திரும்ப கொடுத்து பார்க்குறேன். அட்ரஸில் எனக்கு இப்போ வந்து ரேண்டமாக எனக்கு வந்து 45வது ரோ, 32வது காலம், எனக்கு அதோட அட்ரஸ் எனக்கு வேணும். ஸோ வந்துட்டு 32வது காலம்ங்கிறது A5. A5ங்கிற காலம் 45th ரோ அப்படிங்கிறதா இதோட அட்ரஸாக வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதான் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது. அண்ட் ஆல்சோ நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பார்த்துருந்தோம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா இந்த கொடுத்துருக்கோமா, இப்போ வந்து ப்ராடக்ட் நேமு, கேட்டகரி, யூனிட் ப்ரைஸ்லாம் இருக்குது. நாம் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் சில ரூல்ஸ் வந்து எழுதுவோம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அதில் ஹைலைட் செல் ரூல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. செல் ரூல்ஸில் நான் என்ன கொடுத்துருக்கேன், கிரேட்டர் தேன் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். சரியா? கிரேட்டர் தேன் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த காலம் அப்ளை டுங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்ளை டு இந்த ரேஞ்சை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோ. ஹைலைட் செல்ஸ் வித் செல் வேல்யூ வந்து கொடுக்குறோம். செல் வேல்யூ கிரேட்டர் தேன் எனக்கு 50. சரியா? ஏற்கனவே க்ரீனில் தான் இருக்கு, நான் மாற்றுறேன். 50,000 இருந்துச்சுன்னா எனக்கு ரெட்டாக மாற்றி கொடுன்னு கேட்கேன். ஆல்ரெடி க்ரீனில் இருக்கு, எனக்கு ரெட்டாக மாற்று. ஓகேவா? டன். மாறிடுச்சா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நம்ம சொல்லுவோம். நமக்கு என்ன கண்டிஷனாலும் நம்ம அதில் நம்ம கொடுத்துக்கலாம். திரும்ப நியூ ரூலில் போயிட்டு இது வந்து டேட்டா, இது மற்றதெல்லாம் என்னதுன்னா இதில் வந்து டேட்டா பார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டேட்டா பார்ஸை கொடுத்தா என்ன கலரில் வேணுமோ கொடுத்தோம்னா டேட்டா பார்ஸ். ஸோ இந்த ரூல் அண்ட் இதே இதில் பிட்வீனும் கொடுக்கலாம். பிட்வீன் 25,000 டு 50,000 இருந்தால் எனக்கு எல்லோ கலர். டன். எல்லோவா வந்துருச்சா? ரைட்டா? இதுதான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் எழுதிக்கலாம். நியூ ரூலில்
இது கொடுக்கணும் கொடுக்கலாம். அன்னைக்கு நம்ம டேட்டா பார்ஸ் நார்மலாக கிளிக் பண்ண உடனேவே இந்த இடத்துல பார் வந்து அப்ளை ஆச்சு. ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம எந்த கண்டிஷனும் எழுத தேவையில்ல. எனக்கு என்னன்னு தெரியல, சம்திங் இது ஆன்லைன் வெர்ஷனுங்கிறதால நெட்வொர்க் பிரச்சனை வந்து சில டைம் கீஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகேவா? நம்ம நார்மலாக கிளிக் பண்ணாலே இந்த கலரை மட்டும் சூஸ் பண்ணால் போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம். 55,000 அப்படிங்கிறத இந்த செல்லுலேயே இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ அந்த செல்லில் ப்ளூ கலர் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆயிரும், மீதி உள்ளதெல்லாம் பாதி பாதியாக ஃபில் ஆகிட்டே வரும். அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், எந்த கண்டிஷன் நம்ம கொடுக்க வேணாம். அதே மாதிரி தான் இந்த கலர் ஸ்கேல்ஸ் எல்லாமே, அதே மாதிரி தான் இந்த ஆரோஸ், இது எல்லாமே அதே தான், சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி வருது. ஸோ டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன் பார்த்துருந்தோம். ஓகேவா? டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷனில் ஹவர், மினிட், செகண்டு, ஸோ இந்த மாதிரி உள்ளதையும் ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம். டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன் போனால் ஜஸ்ட் ரிவிஷன் தான் பண்ணுறோம். ஓகேவா? ரொம்ப டெப்த்தாக போல, ஆல்ரெடி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆக போகுது. ஸோ இதுலேயே பார்க்கலாம். நவ் அப்படின்னு கொடுத்தா இப்போ என்ன டேட்டு, இப்போ என்ன டைம் அப்படிங்கிறத நவுல வந்து வந்துடும். ஓகேவா? இப்போ இதே இதில் ஹவர் கொடுத்துட்டு எனக்கு இதுலேருந்து எடுத்துகிட்டு வா சொல்லியாச்சு. ஹவர் என்னது? மணி வந்து 9. ஓகேவா? அப்போ 9 ஹவர்ஸை மட்டும் தான் எடுத்துகிட்டு வரோம். இப்போ இதுலேயே எனக்கு என்ன மினிட்டு கொண்டு வான்னு கேட்டால், மினிட் என்ன அப்படின்னு கேட்டால் 22ன்னு வந்துருச்சு. இந்த ரிப்பீஸை வந்து கன்சிடர் பண்ணாங்க. ரிப்பீஸ் வந்து மொத்தமாக மார்க் ஆயிடுச்சு. நான் ஃபில்டர் எல்லாம் கொடுத்தோடனே மொத்தமாக மார்க் ஆயிடுச்சு. ஸோ வந்து மினிட் மட்டும் தான் இங்கே காட்டுது. ஓகேவா? அதை யாரும் கண்டுக்க வேணாம். இப்போ இதே இங்கே செகண்ட்ஸ் ஆட் ஆயிருந்துச்சுன்னா அந்த செகண்டே வந்து நமக்கு வந்து காட்டும். என்ன செகண்டோ அதையும் நமக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டும். தென் ஈக்குவல் டு என்ன வீக்கு, வீக் டே என்ன அப்படின்னு இதுகிட்ட போய் கேட்கலாம். வாரத்தில் முதல் வாரம் போயிட்டு இருக்கு. ஓகேவா? அது மாதிரி மந்த்து, செகண்ட் மந்த்து, 2026. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எழுதிய டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இதுதான் ஹவர், மினிட், இந்த மாதிரி டைம் பேஸ்டு கால்குலேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி அதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதான் டே 6ல் நம்ம பார்த்தது. அண்ட் டே 7ல் நேற்று நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, அண்ட் இன்னொன்று பிவோட் டேபிள் வந்து பார்த்துருந்தோம். ஓகேவா? டே 6ல் வந்து பிவோட் டேபிள் பார்த்தோம். பிவோட் டேபிளில் வந்து என்ன யூஸ் கேஸ்னா, நமக்கு நிறைய 10,000 ஆர் 10 lakhs ஆர் ஒரு 1 crore டேட்டா இருக்குன்னா, அந்த டேட்டா எல்லாத்தையுமே சம்மரைஸ் பண்ணி ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ பிவோட் டேபிள் நான் கொடுக்குறேன். எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டில் எனக்கு வேண்டாம், நியூ ஒர்க் ஷீட்டில் கொடுக்குறேன். எனக்கு டேபிள் ரேஞ்சை நான் சூஸ் பண்ணுறேன். டேபிள் ரேஞ்சு வந்து எனக்கு ஆல்ரெடி சூஸ் ஆயிருக்கு. சரியா? ஓகே நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதான் பிவோட் டேபிள் ஒன்று. பிவோட் டேபிள் ஒன்னில் இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ரீஜன் இருக்குது, ஈஸ்ட் வெஸ்ட்னு இருக்குன்னா அது எனக்கு ஈஸ்ட் மட்டும் பார்க்கணுமா இல்லை வெஸ்ட் மட்டும் பார்க்கணுமான்னு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபில்டர் தான். இப்போ இதில் எனக்கு நான் என்ன கேட்குறேன், சேல்ஸ் பர்சன் எனக்கு வேணும்.
ரோல வர்றது எல்லாமே ஒரு கம்பாரிசனுக்காக வரும். அண்ட் காலம் அந்த வேல்யூஸ்ல வர்றது எல்லாமே டோட்டல் வேல்யூவா வரும். ஓகேவா? இப்போ நான் வந்து என்னென்ன கண்டிஷன் வந்து காலம்ஸ் இது வேண்டாம். ப்ராடக்ட். ஸோ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துருக்கேன். ஓகேவா? சேல்ஸ் பர்சன் ஆண்ட்ரூ அப்படிங்கிறவர், ஆண்ட்ரூ என்னென்ன ப்ராடக்ட்லலாம் வந்து மிங்கிள் ஆயிருக்காரு, எல்லா ப்ராடக்ட்ஸுமே மேலே கம்பேரிஷனுக்கு வந்துருச்சு. சரியா? அதை வந்து இப்போ நம்ம ஆண்ட்ரூ மட்டும் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்குறோம். ஆண்ட்ரூ அப்படிங்கிறவர் ஆக்ஷன் ஃபிகர், பிளெண்டர் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணல. அவர் பண்ணது மாய்ஸ்சரைசரையும் ஸ்னீக்கர் அண்ட் டென்ட் மட்டும் தான் சேல்ஸ் பண்ணாரு. அதோட கிராண்ட் டோட்டல் தான் வந்து 9 லட்சத்தி சாரி 15,91,000 ரூபா அவர் சேல்ஸ் பண்ணது. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இவங்க எல்லாருமே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே வரக்கூடிய கிராண்ட் டோட்டல் என்னன்னா ஆக்ஷன் ஃபிகர் அப்படிங்கிற ப்ராடக்ட்டுக்கு மட்டும் உள்ள டோட்டல் சேல்ஸோட வேல்யூ. ஸோ இந்த மாதிரி பார்க்குறது தான் பிவோட் டேபிள். ஓகேவா? திரும்ப சொல்கிறேன் ஒரு தடவை. சேல்ஸ் பர்சன் இருக்கார் அப்படின்னா சேல்ஸ் பர்சனை ப்ராடக்ட் வைஸ் நான் கம்பேர் பண்ணுறேன். ஆண்ட்ரூ அப்படிங்கிறவர் என்னென்ன ப்ராடக்ட் வித்தாரு அதோட டோட்டல் சேல்ஸ், ஆண்ட்ரூவோட டோட்டல் சேல்ஸ். இங்கே கீழே இருக்கிற கிராண்ட் டோட்டல் வந்து என்னன்னா அந்த ப்ராடக்டோட டோட்டல் சேல்ஸ். ஓகேவா? இதே இதில் போய் சார்ட் கொடுத்தா சார்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம டே 7ல் பார்த்தது தான். சாரி, டே 6லே பார்த்தோம். ஸோ இந்த கம்பேரிஷன் வந்து சார்ட்லாம் வருதா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். வேல்யூவில் நமக்கு இப்போ டோட்டல் காட்டுது. இந்த வேல்யூலேயே போயிட்டு எனக்கு வேல்யூ ஃபீல்ட்ஸில் போயிட்டு எனக்கு வந்து ஆவரேஜ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆவரேஜ் வேல்யூ வந்து அங்கே கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து வந்துருச்சா, ஆவரேஜ் ஆஃப் டோட்டல் சேல்ஸ் வந்து வந்துருச்சா. ஸோ இதுதான் வந்து பிவோட் டேபிள் அண்ட் பிவோட் சார்ட்ஸு. ரைட்டா? ஸோ நேற்று நம்ம பார்த்தது வந்து டேஷ்போர்டு கிரியேட் பண்ணுறது. ஐ திங்க் ஸோ எல்லாரும் டேஷ்போர்டு கிரியேட் பண்ணியிருப்பீங்க, இல்லை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு வந்து கிளாஸ் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு ரிவிஷன் முடிஞ்சிச்சு. நாளைக்கு வந்து ஃபுல்லாகவே இன்டர்வியூ கொஷின்ஸ் என்னெல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் கேட்பாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். இன்டர்வியூ கொஷின் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத. அண்டு நாளை கழிச்சு அஹ், ஒரு அசஸ்மெண்ட் இருக்கு. ஓகேவா? அசஸ்மெண்ட்ல போயிட்டு அந்த எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருப்பேன். அந்த அதில் போயிட்டு நீங்கள் சும்மா ஆன்சர்ஸ் என்னென்ன வருது என்னென்னலாம் கொடுக்கணுன்றதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த மந்த்ல வந்து மொத்தமே 28 டேஸ் தான் இருக்கு பிப்ரவரியில். ஸோ வந்து கிளாஸ் கொஞ்சம் குயிக்காக புஷ் பண்ணி இந்த 28க்குள்ளேயே தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால டைம் எக்ஸ்டென்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு 1/4 மணி நேரம் இல்லை ஒரு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போகலாம். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அண்ட் இது வந்து நம்மளோட வெப்பேஜ் இப்போ நார்மலாக டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து இன்னும் இதை வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து நான் பப்ளிஷ் பண்ணல. அவங்க எல்லாரோட ஐடியும் போட்டு பண்ணாதான் உங்களுக்கு ஷோ பண்ணும். கோர்சஸில் போயிட்டு இப்போதைக்கு எக்ஸல் வீடியோஸ் மட்டும் தான் ஆட் ஆயிருக்கு. மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் வீடியோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் ஒவ்வொரு டேக்குள்ள வீடியோஸும் இதில் அப்லோட் ஆகிட்டே வரும். ஓகேவா? இதில் வந்து அண்ட் அதோட இங்கே வந்து அசஸ்மெண்ட் லிங்க் இருக்குது. அசஸ்மெண்ட்டுக்கு நாங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறமா அந்த லிங்க்ல நாங்கள் வந்து ஷோ பண்ணுவோம். அது பண்ணும்போது இங்கே போய் பார்த்துக்கலாம். இன்னமும் வந்து இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது. கம்ப்ளீட்டாக முடிச்சிருச்சு. முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். டெஸ்டிங்கில் தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு மீட்டிங் அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. நீங்கள் லெஃப்ட் ஆகிக்கலாம். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? பார்ப்போம்.